ஹலோ எவ்ரிவான். ஸோ மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு கேக் வீடியோவோட வந்திருக்கிறேன். ஸோ இந்த கேக் வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே இந்த கேக்கை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறது தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேக் ரெசிபி நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள். கீழே லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேக்கை செய்கிறதுக்கு வந்து நான் 1 இன்ச்சில் 3 ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கேக் பேன் கிடைக்குதோ 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து 6 இன்ச் ரவுண்ட் உண்டு. 6 இன்ச் ரவுண்ட் உண்டு எடுத்துட்டு அதை 1 இன்ச்சா 4க்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதில் 3 தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் என் கேக் பாக்ஸில் ஹைட்டும் இருக்க வேணும். 1 கேஜி கேக்குன்னு சொல்லிக்கிட்ட வந்து இதுதான் அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் கீழே ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன் இல்லையா, போர்டு உண்டு, அதை நானே டிசைன் பண்ணி எடுத்தேன். என்று சொன்னால் நார்மலாக நான் இங்கே வாங்கி தான் எடுப்பேன் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்குற கேக்ஸ் எல்லாம் செய்யக்கிட்ட. பட் இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த சைஸுக்கு சரியான மாதிரி போர்டு என்கிட்ட இல்லை, ஸ்டாக்ல இல்லை. ஸோ அதுக்காக நானே செஞ்சு எடுத்தது தான். அசையாமல் இருக்க வேணும். சென்டரில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கியூவர் மாதிரி அட்டாச் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்க வேணும், ஹோல்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் பைப்பிங் பேக்ரவுண்டே யூஸ் பண்ணுறேன். ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியலுமா இருக்கும் எனக்கு ஐசிங்கை. ஸோ அதுக்காக வேண்டி ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே ஐசிங்கை போட்டாச்சு. ஸோ இந்த ஐசிங் போடக்கிட்டே நான் வெளியே 2 கலரில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணக்கிட்ட மேலே இன்னொரு கலர், அடுத்த ஐசிங் கலர் இருக்குது இல்லையா, அதை 2வது லேயருக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்படி தான் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு சுகர் சிரப் கொஞ்சமும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சுகர் சிரப்னு சொன்னால் பெரிய காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. 1 கப் சுகருக்கு வந்து 1 கப் வாட்டர், இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அளவில் தான் சுகர் சிரப் செய்ய வேணும். ஸோ இந்த மாதிரி 1 கேஜி கேக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு தேவையும் இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர். ஸோ இதே அளவு தான். ஸோ இந்த அளவுக்கு மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு லேயருமே வைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பை போட வேணும். ஓவரா போட்டுட்டீங்கன்னு சொன்னால் கேக் வந்து சொக்கி ஆவிரும், ஊறின மாதிரி இருக்கும். இதே நீங்க இமீடியட்டா சாப்பிட போற கேக்குன்னு சொன்னா நான்டா ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட், நான்டா போட போறதில்ல. பட் நான் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிக்கிட்டு வந்து எனக்கு மனப்பயம் ஒண்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா சம்டைம் அது ட்ரை ஆகிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த மாதிரி எட் பண்ணியிருக்கிறேன். மேலே நாங்க வைக்கிற லேயர் இருக்கும் இல்லையா, அது வந்து கேக் ட்ரேல எப்பவுமே பாட்டம்ல பேக் ஆகி வரும். அந்த பீஸை தான் நாங்க அப்படியே வைக்க வேணும். அப்பதான் அந்த கிறிஸ்பான எட்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி அப்சைட் டவுனா வச்சுட்டு தான் நான் இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்றேன். ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த இன்பிட்வீன் லேயர்ஸுக்கு இடையில வந்து இது மாதிரி பைப் பண்ணிக்கோங்க. எந்த கலர்ல நீங்க ஐசிங் யூஸ் பண்ணீங்களோ அந்த கலர்ல. ஸோ தட் அதுக்கு இடையில வந்து எந்த விதமான கேப்பும் இருக்காது, ஏர் பாக்கெட்ஸும் ஃபார்ம் ஆக மாட்டுச்சு. ஸோ இதுக்குள்ளுக்கு இதை ஃபுல்லா போட்டுட்டு சைடு எல்லாமே மாதிரி ஒரு ஸ்மூதர் ஒன்று வச்சோ இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு சரி நீங்கள் ஃபுல்லாக சைடெல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் டாப்லேயும் இதே மாதிரி க்ரம் கோட்டுன்னு சொல்லிக்கிட்டு நான்டா பெரிய திக்கான கோட்டிங் எல்லாம் கொடுக்கறதில்ல, எப்படியுமே ஐசிங் கூட இருந்தால் சாப்பிடவும் மேலா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தின்னான லேயர் ஒன்று மட்டும்தான், பெரிய அளவுக்கு இல்லை. மிஞ்சினா ஒரு ஒரு 2 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டர் இந்த அளவுக்கு தான் இருக்கும்னே நினைக்கிறேன் அந்த லேயரு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கொள்ள வேணும். சைடில் வந்து இப்படி ஸ்பெச்சுலா வச்சு ரன் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த கேக்குக்குண்டே வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கேக் கரண்டி இதால வந்து சுத்தி நாங்க எடுக்கக்கிட்ட வந்து நீட்டா வருது. ஸோ நார்மலா வந்து நான் அந்த ஸ்க்ரேப்பரை வச்செல்லாம் செய்யக்கிட்டு இந்த அளவுக்கு இல்லை எனக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா நீட்டாவே வரும். ஸோ சைட்ல இருந்து உள்ளுக்கு உள்பக்கமா இழுத்து இழுத்து எடுத்துட்டு மேலே இருக்கிற டாப்பையும் ஒரு அளவுக்கு சரி நீட்டா செஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் ஹைட் ஆக தான் போகுது. இந்த மாதிரி செய்யறதுல மெயின் பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, கேக் துகள்கள் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் கீழே விழுந்தது. ஸோ அது எல்லாமே லூஸா இல்லாம டைட் ஆகிரும். இதை அப்படியே கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு சொன்னா அது நல்லாவே செட் ஆகி வந்துடும். 2வது கோட்டிங் ஐசிங் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் கேக் கூட அந்த ஐசிங்க்கு மேலால இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா வச்சுட்டு சுத்தி வர இந்த கேக் போர்டையும் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுற வேண்டியதுதான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு 1/2 hour மாதிரி ஃபேர்ம் ஆகி வந்த அப்புறம் நாங்க திரும்ப செகண்ட் கோட்டிங் ஐசிங்கை போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ செகண்ட் கோட்டிங் ஐசிங்னு சொல்லிக்கிட்டே இதே மாதிரி தான். அதை மெதுவா ஒரு டைம் எடுத்து செஞ்சோம்னு சொன்னா மட்டும்தான் எந்த வேலையுமே வந்து கொஞ்சம் நீட்டா வரும். ஒரு அளவுக்கு சரி. அதுக்குன்னு சொல்லிட்டு மிச்சம் ஸ்லோவா செஞ்சுட்டே இருந்தேன்னு சொன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஆனா ஒரு அளவுக்கு சரி ஸ்லோ ஒன்று இருக்க வேணும். அவசர அவசரமா நான் செய்யறேன்றதுக்காக செய்ய தொடங்கினா உண்மைக்குமே எதுவுமே நடக்காது அழகா. ஸோ நான் இங்கேக்கு வந்து 2 கலர்ல, ஒன்று ப்ளூ, அப்போ கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எந்த கலர் இல்லை, இது வந்து கஸ்டமர் கேட்ட கலர்னு சொல்லிக்கிட்டு வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் தான் எட் பண்ண வேணும்.
ஸோ இந்த கலர்ல கீழேயும் அதுக்கு மேலேக்கு வந்து ஒரு பீச் கலருக்கு கிட்ட போகக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று மாதிரி. ஸோ அந்த கலரை தான் பண்ண போறேன். ஸோ இந்த 2 கலர்லயுமே பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு பைப்பிங் பேக்கை கட் பண்ணக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் மாதிரி அகலம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுக்க போறேன். 1 சென்டிமீட்டர் டு 1.5 சென்டிமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு போட்டோம்னு சொன்னா நாங்க திரும்ப திரும்ப ஐசிங் ஸ்க்ரேப் பண்ணி எல்லாம் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு செட் ஆகக்கூடிய அளவுக்கு மாதிரி தான் நாங்க ஐசிங்கை வெளியே எடுத்துட்டு இருப்போம் இந்த பைப்பிங் பேக்ல இருந்து. ஸோ இந்த அளவுக்கு பைப் பண்ணிட்டு சுத்தி வர பைப் பண்ணிக்கிட்டு மிச்சம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க டாப்ல வந்து இந்த எண்ட் இருக்குது இல்லையா, அதுல வந்து ஒரு லைன் உண்டு மாதிரி கொஞ்சம் உயரமாவே நாங்க பைப் பண்ணிட வேணும். அப்படி பைப் பண்ணினா மட்டும்தான் எங்களோட கோர்னர்ஸ் எல்லாம் சரியா வரும். அதே மாதிரி டாப்புக்கும் சைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய எண்ட் எல்லாம் கிறிஸ்பான மாதிரி கொஞ்சம் அந்த ஊசி மாதிரின்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஷார்ப்பா வரும். ஸோ அந்த மாதிரி ஷார்ப்பா வரதுக்கு இப்படிதான் செய்ய வேணும். அதுக்கு பிறகு நான் இந்த ஸ்க்ரேப்பரை தான் யூஸ் பண்றேன். என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டல் ஸ்க்ரேப்பர். மெட்டல் ஸ்க்ரேப்பர் ஒன்று இல்லாம நீங்க வீட்ல சும்மா ட்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னா, அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர்ஸா இருந்தா கூட பரவால்ல. சீப்பாவே கிடைக்கும். எனக்குன்னு அதுல சரி வரலன்னு சொல்லி எல்லாம் இல்ல. நல்லாவே தான் வருது. பட் இது ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த லாங் டர்ம் யூஸ் ஆகும். அதே மாதிரி பெரிய அளவுக்கு டேமேஜஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ பிளாஸ்டிக் அங்கங்க போட்டுட்டேன்னு சொன்னாலும் டேமேஜஸ் தான் வந்துட்டு இருக்கும். எனக்கு அந்த வகையில இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ இங்க வந்து நான் இது எடுத்தது வந்து சீப்பா தான் ₹250 மாதிரி ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு வரும். டைஸோல தான் நான் இதெல்லாமே வாங்கினேன். ஸோ மேல வந்து அந்த நீட்டா எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நான்டா ஃபர்ஸ்ட்டுக்கு சைட்ல தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு போவேன். சைடு எல்லாமே ஸ்மூத் பண்ணிட்டு, சைட்ல சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ் வர இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஐசிங்க ஆட் பண்ணி தான் இதை ஸ்க்ரேப் பண்றது. மிச்சம் ஸ்க்ரேப் பண்ணி கொண்டே போனீங்கன்னு சொன்னா கேக்கே வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு அளவுக்கு சரி மெயின்டைன் பண்ணிக்கொண்டே மெதுவா நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா சைட் நீட்டா வந்துடும். சைட் நீட்டா வந்ததுக்கு பிறகு வந்து நான் ஒன்றும் இந்த ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நான் யூஸ் பண்றோம் இல்லையா இந்த டூல், இந்த ரெண்டுல ஒன்று தான் நாங்க யூஸ் பண்ண வேணும். இந்த ஸ்பேச்சுலா இல்லைன்னு சொன்னா ஸ்க்ரேப்பர். ஸோ ஸ்பெச்சுலா யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களோட ஒப்போசிட் சைட்ல இருந்து மேல் பக்கமா உள்நோக்கி வார மாதிரி நீங்க அந்த எண்ட்ஸ் எல்லாம் நீட்டா இழுத்து உள்ளுக்கு எடுக்க வேணும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஸ்க்ரேப்பரை யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களோட சைட்ல இருந்து எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ இதுக்கு மேல நான் இதை நீட் பண்ண போறல இப்ப கம்ப்ளீட்டா அதை கொண்டு போயிட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். ஸோ வச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு மறுபடி நீட் பண்ண வேணும்டா நீட் பண்றது. ஆனா இந்த கேக்ல எனக்கு மேல இதுக்கு மேல நீட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் நான் மேலையும் சாக்லேட் கனாஷ் ஏதாவது போட போறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போடுறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா மேலைக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸை ரெடி பண்ணி போட்டிக்கிறேன். ஸோ இது ஈஸியான வேலை தான். இது பெரிய அளவு கஷ்டம் இல்லை இந்த ட்ரிப்ஸும் ரெடி பண்றது. ஸோ இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் என்னன்னு சொன்னா ஒரே ஒரு சாக்லேட் தான் இதுக்கு ஃபுல்லாவே போட்டிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு சாக்லேட்டுக்கு விப்பிங் க்ரீம்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம், அதோட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மில்க், இந்த ரெண்டுமே மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நாங்க டபுள் பாயில் பண்ணி எடுக்க வேணும். ஸோ இவ்வளவுதான். இதுக்கு வேற எதுவுமே நான் செய்யல. பெரிய கஷ்டமானது ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் நான் இதுல ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணிருக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி நான் மில்க் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் விப்பிங் க்ரீம்னு சொன்னா அந்த ஹெவி க்ரீம் இருக்குது இல்லையா, ஸோ அதையே நான் இதுல ரிப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா இந்த மாதிரி சீ த்ரூவா இருக்கக்கூடிய பிளேசஸ் கூட ஹைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலா அப்படிதான் செய்வேன். ஆனா எனக்கு இப்போக்கு வந்து வீட்டில் இருக்கல, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் மில்கை யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா. ஸோ இந்த மாதிரி மேலே அந்த எண்ட் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மாதிரி நான் ஃபுல்லாகவே இதாலே கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக சென்டர் எல்லாம் கவர் பண்ணல. பிகாஸ் சென்டரில் வந்து எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் எழுதுறதுக்கு முன்னுக்கு இதை கவர் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் அன்னைக்கிட்டு இருந்துச்சு, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியா தந்திருந்தது ஹாப்பி பர்த்டே டு த லவ் ஆஃப் மை லைஃப். இந்த மாதிரி தான் வேர்டிங் கொண்டு தந்திருந்தாங்க மேலே எழுதி கொடுக்க சொல்லி. ஸோ அதை தான் நான் இப்போக்கு எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான விஷஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதியலும். ஸோ நான் அதை எழுதுறதுக்கும் வந்து பொதுவாக மற்ற ஐசிங் கோனை யூஸ் பண்ணுறது இல்லை. நார்மலாக அந்த ஹென்னா கோன் எல்லாம் செய்கிறது இருக்குது இல்லையா, ஸோ நான் அந்த மாதிரி கோன்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதில் தான் இதெல்லாம் பைப் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் மற்ற வீடியோஸ் எல்லாமே மாதிரி போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.